இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் ஒயர்லெஸ் கோ 2 இந்த பிராண்டு தான் வந்து வாங்கியிருக்கோம். இதை பற்றி சொல்ல தேவையில்ல. இந்த ப்ராடக்ட் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம இந்த லிஸ்ட்டில் வர ஆப்ஷன்லாம் எதுவும் சொல்ல தேவையில்ல, வீடியோ வந்து பெருசாக போகும். ஸ்ட்ரைட்டாக வந்து இது வந்து நான் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன் செக் பண்ணுறதுக்காக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே எடுத்து பார்க்கலாம். இந்த ரோட் அவங்களோட பிராண்டோட ஒரு பவுச் வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓப்பன் பண்ணவே முடியல இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு. இது பார்த்திங்கன்னா சிலிக்கா ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இந்த பாயாசத்துக்கெலாம் போடுற ஜவ்வரிசிமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து எதுவும் அந்த ஃபங்கஸ் அப்புறம் ஈரப்பதம் எதுவும் வந்து இதாகாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். அந்த ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ண பிளாஸ்டிக் ஸ்மெல்லு வர மாதிரி கொஞ்சம் இதாக வச்சுருக்கோம். இதான் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் கோ 2 பார்த்திங்கன்னா 3 அந்த வின் நாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா ரிசீவர், 2 பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இதை இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர் கேபிள்ஸ், அப்புறம் இந்த இது வந்து அந்த மேனுவல் புக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இது தேவையில்லை. கேபிள் பார்த்திங்கன்னா 1 2 3 ஒரு 4 கேபிள் கொடுத்துருக்காங்க. சி டைப் கேபிள் ஒன்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சி டைப்பாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறது போல். இந்த கேபிள் பார்த்திங்கன்னா 2 ரிங்கு இருக்குது வந்து டிஆர்எஸ் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 3 ரிங்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த மொபைலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது வந்து டிஆர்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து மைக்கை எடுத்துருவோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர். ஆன் பண்ணுற பட்டன் ரிசீவரில் பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தோன்னா பட்டன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணோடனே ஒயர்லெஸ் கோ 2 அப்படின்னு சூப்பராக அவங்களோட கம்பெனி நேம் வந்து வருது. இதையும் வந்து ஆன் பண்ணிவிடுவோம். ஒரு கொஞ்சம் செகண்ட் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா வந்து ஆன் ஆகிடும். ஓகே, ஆன் ஆகிடுச்சு, கனெக்டிங் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 1 ரிசீவர். இது வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு, ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறது மைக் மேலே லைட்டாக அப்படி டச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா அது வந்து சிம்பிள் வந்து காட்டும் சவுண்டுக்கு. அந்த இது வந்து ஏறுது இறங்குது பாருங்கள், சருன்னு. அப்படியே 2வது ரிசீவர், இதையும் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதையும் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து கனெக்டிங் ஆகிடுச்சு. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவும் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது. நான் அப்படியே பார்த்திங்கன்னா இதை வந்து வெளியில் கொடுத்துட்டு போய்ட்டு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அப்படியே பார்த்திங்கன்னா இன்னொரு நான் பார்த்திங்கன்னா ஜெனரோ அப்படின்ற மாடல் ஒயர்லெஸ் அது வந்து வாங்கியிருந்தேன். அந்த மைக்கையும் வந்து அப்படியே காட்டிடுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஜெனரோ S9 ப்ரோ அப்படின்னு வந்து ஒரு மாடல் வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட் மாடல் தான். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸு எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது அந்த துணிலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சி டைப்பு ஐஃபோனுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா எர்ஃபோன் 2 இது வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கேபிள் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்னு பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ்லாம் இதாக இருக்குது. அந்த வின் நாய்ஸ் பவுச்செலாம் வந்து கொடுக்கல. ஆனாலும் இதுவும் பார்த்திங்கன்னா சார்ஜிங் வந்து ரொம்பவே நல்லாவே நிற்கிது.
ஆனால் பேக்ரவுண்டு நாய்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து எடுத்து கொடுக்குது. அதனால தான் நான் வந்து இதை விட்டுட்டு நம்ம ரோட் இந்த மைக்குக்கு வந்து நான் வந்து இது பண்ணேன். இது வந்து மேனுஃபேக்சர் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, சீரியல் நம்பரோடு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்களோட கம்பெனியை பற்றி சொல்லணுன்னா இவங்க பார்த்திங்கன்னா 1967 வந்து இது பண்ணியிருக்காங்க. கம்பெனி வந்து சில்வர் வாட்டர் இதில் கூட கொடுத்துருந்தது. இவங்களோட ஆஸ்திரேலியனில் சில்வர் வாட்டர் அப்படின்ற இடத்துல தான் இவங்களோட மெயின் பிரான்ச் வந்து இருக்குது போல். ஓகே, இதுக்கு வந்து வின் நாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பராக நடுவில் சென்டர்லேயும் இங்கேயும் வந்து ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கோப்ரோவில் வந்து தெரியுதான்னு தெரியல. லைட்டாக அப்படி வச்சு லைட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திருப்பினா போதும். அவ்வளோதான், ஃபிட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான், இப்போ வந்து ஃபிட் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன்று 500 இல்லை 400 கிட்ட வருது அமேசானில். அதே மாதிரி ரிவர்ஸில் வச்சு லைட்டாக அப்படி இழுத்தோம் அப்படின்னா கலண்டுரும். இது கழுவில் மாட்டிக்கிது, வந்துடுச்சு. ஓகே, இந்த மைக்கை வந்து நான் வந்து வெளியில் கொண்டு போய்ட்டு இந்த மைக்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் சவுண்டு வாய்ஸை. இப்போ நான் பேசிகிட்டு பார்த்திங்கன்னா கோப்ரோவில் வந்து மைக் செட் பண்ணி பேசிகிட்ருக்கேன். இதில் வந்து நிறைய இந்த டிரான்ஸ்மிட்டரில் பார்த்திங்கன்னா டிபி அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்புறம் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், தெரியல இன்னும் எனக்கு, இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஓகே, அப்படியே வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த மைக்குக்கு பார்த்திங்கன்னா டெம்பர் கிளாஸும் வந்து அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிலிக்கான் பவுச் இதுக்கு மேலே வந்து போகிறதும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்மூத்னஸ் செம்மையாக இருக்குது தொட்டு பார்த்தாலே. உண்மையிலேயே செம்மையாக கொடுத்துருக்காங்க. டெம்பர் கிளாஸ் ஒட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதான் பார்த்திங்கன்னா ரிசீவர். இதையும் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். சும்மா பல ஃபினிஷிங் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் கோ 2 அவங்களோட சிம்பிள் இருக்குது. கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வீடியோ வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு போடுறேன், பாருங்கள். ஹாய் சொல்லுமா, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என் பேர் வந்து சிந்துஜா. ஓகே, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தமிழ்நாட்டு இவருக்கு இதான் வேலை. முதலமைச்சர் யார்? ஹாய் गाइस, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கறவங்களா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சித்தப்பாவுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்கிங்